அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். முருகனுக்கு 6 படை வீடு இருக்கிறாப்புல விநாயகருக்கும் 6 படை வீடு உண்டு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாம் படை வீடு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருக்கிற அல்லல் போம் விநாயகர். 2ஆம் படை வீடு விருத்தாச்சலம் ஆயத்து பிள்ளையார். 3ஆம் படை வீடு திருக்கடூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் இருக்கிற கள்ளவாரண பிள்ளையார். 4ஆம் படை வீடு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இருக்கிற சித்தி விநாயகர். 5ஆம் படை வீடு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். 6ஆம் படை வீடு திருநாயூர் பொல்லா பிள்ளையார். விநாயகர் முதல் படை வீடு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருக்கிற அல்லல் போம் விநாயகர். அல்லல்னா துன்பம்னு அர்த்தம். நம்மளோட துன்பத்தை போக்கி இன்பத்தை தருபவன்னு அர்த்தம். திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் வசிச்சுட்டு வந்த காலத்தில் சமந்தண்டான்னு ஒருத்தனும் வசிச்சுட்டு வந்தான். இவன் காளி உபாசகன். காளியையே அடக்கி அடிமையாக வச்சுட்டு இருந்தான். அவன் செருக்கோட யாரையும் மதிக்காமல் எல்லாரையும் கொடுமைப்படுத்தின்னு இருந்தான். அவனோட கொடுமை தாங்காமல் எல்லோரும் பிள்ளையார்கிட்ட மனமுருகி வேண்டிட்டு வந்தான். ஒரு நாள் பிள்ளையாருக்கு கோபம் வந்து அவனை வதம் பண்ண போது அவன் உடம்புலேருந்து வந்த ஒரு துளி ரத்தமும் ஒரு அசுரனாக மாறிட்டு இருந்தான். உடனே பிள்ளையார் யோசித்து அந்த ரத்தத்தை எல்லாம் எடுத்து தன்னோட உடம்புல பூசிட்டார். அதிலேருந்து அவருக்கு சிவப்பு பிள்ளையார்னு பேர் வச்சு அதிலேருந்து அவருக்கு செந்தூரத்தால் அலங்காரம் பண்ண ஆரம்பித்தான். 2ஆம் படை வீடு விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற ஆழத்து விநாயகர். இவர் 18 அடி ஆழத்திலிருந்து நமக்கு அருள் புரிகிற காரணத்தினால இவருக்கு ஆழத்து விநாயகர்னு பேர் வந்தது. இவருக்கு தனி கொடிமரம் உண்டு. தினப்படி பூஜை சிறப்பாக நடக்கும். வளர்பிற சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தினால சிறப்பு பூஜை நடக்கும். 3ஆம் படை வீடு திருக்கடூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் கள்ளவாரண பிள்ளையார். ஒரு சமயம் தேவர்கள் முதல்ல வணங்குற பிள்ளையாரை வணங்காமல் சிவபெருமானை மட்டும் வணங்கிட்டு பார்க்கடலை கடைய போயிட்டார். அதனால் பிள்ளையாருக்கு கோபம் வந்து கடைச்ச அமிர்த கலசத்தை எடுத்து வச்சுட்டார். தேவர்கள் எல்லாரும் தப்பை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அமிர்த கலசத்தை திரும்பி வாங்கிட்டார். அதிலேருந்து தான் இவருக்கு கள்ளவாரண பிள்ளையார்னு பேர் வந்தது. அபிராமி பட்டர் அந்தாதி ஆரம்பிக்கும் போது தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும்னு இந்த பிள்ளையாரை வேண்டிட்டு தான் ஆரம்பிக்கிறார். திருக்கடையூர்னாலே மார்க்கண்டேயனுக்கு அருள் புரிந்த தலம். ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியவர். 4வது படை வீடு மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கும் காரி சித்தி விநாயகர். சித்தின்னா வெற்றின்னு அர்த்தம். இவரை வேண்டிட்டு போனால் நம்ம நினச்சிட்டு போகிற காரியமெல்லாம் சித்தியாகும். ஒரு முறை பாண்டிய நாட்டுக்கு மாணிக்க வாசகர் விஜயம் செய்தார். இதை தெரிஞ்சிட்ட பாண்டிய மன்னன் அவரை தன்னோட அரண்மனைக்கு அழைச்சி அவரோட திறமையை அறிஞ்சு அவரை கௌரவித்து அவருக்கு மந்திரி பதவியும் கொடுக்குறார். அந்த சமயத்தில் சோழ நாட்டில் நல்ல குதிரைகள் இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த குதிரைகளை வாங்கிட்டு வரும்படி மாணிக்க வாசகரை அனுப்புகிறார். அப்போது மாணிக்க வாசகர் இந்த சித்தி விநாயகரை மனமுருகி வேண்டுண்டு போனதாக திருவிளையாட புராணம் சொல்கிறது. 5ஆம் படை வீடு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இந்த தலத்துக்கு ஒரு குட்டி கதை. பல்லவ நாட்டு ராஜா மகேந்திரவர்மனுக்கு பரஞ்சோதின்னு ஒரு தளபதி இருந்தார். மகேந்திரவர்மன் புள்ள நரசிம்மவர்மனுக்கு நெருங்கிய நண்பர். ஒரு சமயம் பல்லவனுக்கும் சாளுக்கிய மன்னனுக்கும் சண்டை வந்து பல்லவ மன்னன் சாளுக்கியனை தோக்கடிச்சிட்டு வாதாபியை கைப்பற்றி அந்த நகரத்தையே கொளுத்துறான். அந்த சமயம் அங்கே இருக்கிற பணம், நகை, விலை மதிப்பில்லாத சாமான்கள் எல்லாத்தையும் படை வீரர்கள் எடுத்துக்கும்படி சொல்கிறான். எல்லா வீரர்களும் தங்கம் வைரம்னு அழின்ட்டு போகிற போது தளபதி பரஞ்சோதி மட்டும் வாதாபி நகர் தலைமை கோட்டையில் இருக்க பிள்ளையார் சிலையை தனக்கு தருமாறு கேட்குறார். அரசரும் சரின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளையாரை சிவன் தன்னோட சொந்த ஊரான திருச்செங்காட்டன்குடி சிவன் கோவிலில் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்த பரஞ்சோதிக்கு ஒரு பயம் வந்தது. நாம் ஒரு நோட்டை ஜெயிச்சு அந்த பிள்ளையாரை கொண்டு வந்துட்டோம், அதே மாதிரி இன்னொருத்தனை வந்து எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு நரசிம்மவர்மனோட கேட்டான். உடனே இந்த பிள்ளையாருக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு தன்னோட அப்பா மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட குடவரைக்கு போன நரசிம்மனுக்கு ஒரு யோசனை தோணித்து. இந்த இடம் தான் பிள்ளையாரோட பிரதிஷ்டை செய்ய சரியான இடம்னு தீர்மானம் பண்ணி அதன்படி சிவன் கோவிலில் இருக்கிற பிள்ளையாரை கொண்டு வந்து இந்த குடவரைக்குள்ளே பிரதிஷ்டை செஞ்சிடுறான். அப்புறமா இந்த குடவரை கோவில் பிரம்மாண்ட கோவிலாக கட்டினான். இது பழங்காலத்தில் செதுக்கப்பட்டதுனால 2 கரங்களுடன் வலம்புரி விநாயகராக காட்சி தரார். பல கோவில்களில் ஐங்கரனாக காட்சி தருவார். ஒரு தெய்வமும் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணின உடனே சிவலிங்க பிரதிஷ்டை செய்வார்களாம். அந்த மாதிரி கஜமுகாசுரனை வதம் செஞ்ச பிறகு தன்னோட அப்பா இவருக்கு ரொம்ப பிடிக்கிறதுங்கிறதுனால அவர் கையிலேயே வச்சுட்டுருக்கார். வலது கையில் சிவபெருமானியம், இடது கையில் மோதகமும் வச்சுட்டுருக்கார். இவர் வலம்புரியாக இருப்பதால் ஓம் என்னும் பிரணவம் இடது காதிலிருந்து தொடங்கி வலது காது வரை வந்து துதிக்கை நுனியோட பூர்த்தி ஆவதாக ஐதீகம். இதுவே இடம்புரி விநாயகராக இருந்தால் ஓம் என்னும் பிரணவம் உருவாகாது. இவரது வலப்புறம் தந்தம் இருக்கும், இடதுபுறம் தந்தம் இருக்காது.
வலதுபுறம் ஆண் யானையையும் இடதுபுறம் பெண் யானையையும் சுட்டிக்காட்டி ஆண் பெண் இருபாலருக்கும் அப்பாற்பட்டவன் நான்னு நமக்கு புரிய வைக்கிறார். இந்த விநாயகருக்கு ஜடாமுடி உண்டு, அதனால் இவரை சிவபெருமான்னு சொல்லுவாள். இதுதான் இப்போ இருக்கிற பிள்ளையார்பட்டி. 6ஆம் படை வீடு திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். இந்த ஊருக்கு திருநாரையூர்னு ஏன் பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை. துர்வாச முனிவர் சிவனை நினச்சி தவம் பண்ணிட்டு போது கந்தர்வன்னு ஒருத்தன் அவனோட தவத்தை கலைக்க முயற்சி பண்ணான். அப்போது முனிவர் அவனை நாரை பறவையாக போக சாபம் கொடுத்துட்றார். அதனால் நாரையாக மாறினவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவன்கிட்ட போய் எனக்கு சாப விமோச்சனம் வேணும்னு கேட்டு இந்த தளத்தில் இருக்கிற சிவனுக்கு காசையிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் ஆராதனைகளை பண்ணின உடனே அவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து கந்தர்வனாக மாற்றிடுறார். நாரை சிவபெருமானை பூஜித்ததால் இந்த ஊருக்கு திருநாரையூர்னு பேர் வந்தது. இந்த ஊரில் தான் நம்ம பொல்லா பிள்ளையார் அருள் பாலிச்சிட்ருக்கார். பொல்லான ஒளி கொண்டு செதுக்காதன்னு அர்த்தம். சிவம்புவா தானே தோன்றிய பிள்ளையார். இவருடைய உருவம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். இவரை வணங்கினா புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். நம்பியாண்டார் நம்பிக்கை காட்சி கொடுத்தவர். சரி, இப்போது இந்த நம்பியாண்டார் நம்பி யாருன்னு ஒரு குட்டி கதை மூலம் பார்க்கலாம். திருநாரையூரில் அனந்தேச சிவாச்சாரியார்னு ஒரு அர்ச்சகர் இருந்தார். அவர் இந்த பொல்லா பிள்ளையாருக்கு தினமும் தன்னோட ஆற்றுலேருந்து பொங்கல் பண்ணி எடுத்துகிட்டு போய் பூஜை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி அங்கே வர பக்தருக்கெல்லாம் பிரசாதமாக விநியோகம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வருவார். இதை பார்த்துட்டே இருந்த அவரோட புள்ள நம்பி அப்பா கிட்ட போய், ஏன்பா நீங்கள் தினமும் ஆற்றுலேருந்து நைவேத்தியம் எடுத்துகிட்டு போகிறீங்களே, திரும்பி வரும்போது வெறும் பாத்திரம் தான் கொண்டு வரேன், இந்த பிரசாதத்தை என்ன பண்ணுவேன்னு கேட்டான். அதுக்கு சிரிச்சுட்டு தினமும் நைவேத்தியம் பண்ணின உடனே பிள்ளையாரே எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவார்னு கிண்டலாக சொன்னதை நிஜம்னு நினச்சுட்டார். ஒரு நாள் அர்ச்சகர் வெளியூருக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்ததுனால கோவில் பூஜையை நம்பிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்புறார். எப்போதும் போல் நம்பியாண்டார் நம்பி நைவேத்தியத்தை எடுத்துகிட்டு போய் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணின உடனே அப்பா சொன்னது நினைவுக்கு வந்து பிள்ளையார்கிட்ட வச்சு பிள்ளையாரை சாப்பிட சொல்கிறார். ரொம்ப நேரம் சொல்லியும் பிள்ளையார் அசையவே இல்லை. நம்பிக்கை அழுகையே வந்துடுத்து. என்ன அப்பாவுக்கு மட்டும் வந்து சாப்பிட்ட பிள்ளையார் நம்ம வச்ச உடனே வரலன்னு பிள்ளையார்கிட்ட போய் அந்த கல்லில் தலையை முட்டி ரத்தம் சொட்ட சொட்ட அழறார். இதையெல்லாம் பார்த்துட்டு பிள்ளையார் அவனோட பக்தியை மெச்சி நேரில் வந்து அவனை எடுத்துகிட்டு வந்த நைவேத்தியத்தை ருசித்து சாப்பிட்றார். நம்பிக்கை ரொம்ப சந்தோஷமாயிடுறது. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அர்ச்சகர் ஊர்லேருந்து வந்த உடனே நம்பிக்கிட்ட ஆற்றுலேருந்து கொண்டு போகிற நைவேத்தியத்தை என்ன பண்ணுறேன்னு கேட்ட உடனே வழக்கம் போல் பிள்ளையார் எதாவது சாப்பிட்றாருன்னு சொன்னதும் அவருக்கு சந்தேகம் வந்து மறுநாள் நம்பி பின்னாலேயே போய் அவன் என்ன செய்கிறான்னு பார்த்து மறைஞ்சு நின்று அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்குறார். பிள்ளையாரே நேரில் வந்து சாப்பிட்றத கண்குளிர பார்த்த சிவாச்சாரியார் ஊர் மக்களையும் வர வச்சு பார்க்கும்படி சொல்லி பெருமைதான் அடைஞ்சின்றார். அப்படிப்பட்ட பக்தனான நம்பிக்கை அன்னையிலேருந்து நம்பி ஆண்டார் நம்பின்னு பேர் வச்சா. இந்த பொல்லா பிள்ளையாருக்கும் நம்பி ஆண்டார் நம்பிக்கும் ஒரு பாச பிணைப்பு ஏற்பட்டு நீயே தினம் நைவேத்தியம் எடுத்துகிட்டு வான்னு பிள்ளையார் சொன்னதும் நான் எப்படி தினம் நைவேத்தியம் எடுத்துகிட்டு வர முடியும், பள்ளிக்கூடம் போகணுமேனு சொல்கிறான். அதுக்கு நீ பள்ளிக்கூடம் போக வேண்டாம், நானே உனக்கு பாடம் சொல்லித்தரேன்னுட்டு திருமுறைகளை எல்லாம் கற்றுத்தரார். இதை கேள்விப்பட்ட சோழ நாட்டு ராஜா ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பிய உதவியோட பொல்லா பிள்ளையார் அருளோட தேவாரம் திருவாசகம்னு அரிய பொக்குஷங்களை உலகத்துக்கு கொண்டு வந்தான். நம்பியாண்டார் நம்பி மேலும் பல அரிய பொக்குஷங்களை வெளியில் கொண்டு வந்தார். முருகனோட 6 படை வீடு வணங்குற மாதிரி இந்த விநாயகரன் 6 படை வீட்டையும் வழங்கி வந்தால் நல்ல கல்வி, அறிவு, ஆயுள், செல்வம் எல்லாம் தருவார். இப்போது இந்த 6 படை வீடுகளில் 6 விதமான பிள்ளையார்களை பார்த்தாலும் பிள்ளையார் என்பவர் ஒருத்தர் தான் 6 வீடுகளிலும் 6 விதமாக காட்சி தரார். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. பால், சுத்தமான தேன், சக்கரைப்பாகு, பருப்பு எல்லாத்தையும் கலந்து பாயசமாக்கி உனக்கு தரேன். அழகு மிகுந்த யானை முகம் கொண்ட தூய்மையான மணி போல ஒளிப்படித்த விநாயகனே, நீ எனக்கு இயல், இசை, நாடகம் என்கின்ற 3ஐயும் தான்னு இதுக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை தினம் பிள்ளையார்கிட்ட சொல்லிடுவாங்க. உங்களுக்கு நல்ல அறிவு, ஆரோக்கியம், எல்லா கலைகளிலும் புகழடைய துணை புரிவார். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பை.